வீடுகளில் விரிசலா நீர்க்கசிவா? உங்கள் கட்டடங்களில் ஏற்படும் அனைத்து பிரச்சனைகளுக்கும் நிரந்தர தீர்வை உத்தரவாதத்துடன் தருகிறது பில்டிங் டாக்டர். வங்கிகளில் உரிமை கோராத தொகை 42,000 கோடி ரூபாய் இருப்பதாக நாடாளுமன்றத்தில் மத்திய அரசு தெரிவித்துள்ளது. உரிமை கோரப்படாத தொகை என்றால் என்ன? அதை எப்படி வங்கிகளிடமிருந்து பெறுவது? உரிமை கோரப்படாத தொகையை பெற என்னென்ன ஆவணங்களை சமர்ப்பிக்க வேண்டும்? தகவல்களை விரிவாக பார்க்கலாம். நடப்பாண்டின் மார்ச் மாதம் வரை அனைத்து வங்கிகளிலும் உரிமை கோரப்படாத பணம் 42,270 கோடி ரூபாய் இருப்பதாக மத்திய அரசு நாடாளுமன்றத்தில் தெரிவித்துள்ளது. இதில் 36,185 கோடி ரூபாய் பொதுத்துறை வங்கிகளிலும் 6,087 கோடி ரூபாய் தனியார் வங்கிகளிலும் உரிமை கோரப்படாமல் உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இது கடந்த ஆண்டில் வங்கிகளில் இருந்த உரிமை கோரப்படாத தொகையான 32,934 கோடி ரூபாயை விட 28 விழுக்காடு அதிகம். நம் வீட்டில் உள்ள பெரியவர்கள் அல்லது நாமே பணிமாற்றம் அல்லது வேறு காரணங்களுக்காக குறிப்பிட்ட வங்கிக் கணக்கில் பரிவர்த்தனை செய்யாமல் விட்டுவிடுவோம். அந்த கணக்கில் குறைந்தபட்ச தொகை அல்லது கூடுதல் தொகை கூட இருக்கக்கூடும். காலப்போக்கில் எவ்வளவு தொகை அந்த கணக்கில் வைத்திருந்தோம் என மறந்து கூட போகலாம். 2 ஆண்டுகளாக வங்கிக் கணக்கில் பரிவர்த்தனை செய்யாமல் இருந்தால் அது செயலற்ற கணக்காக வங்கிகளால் மாற்றப்படும். வாடிக்கையாளர்களின் கணக்குகளில் மோசடி நடைபெறுவதை தடுக்க இந்த வழிமுறைகள் பின்பற்றப்படுவதாக வங்கிகள் கூறுகின்றன. இப்படி செயலற்ற கணக்குகளில் 10 ஆண்டுகளுக்கும் மேல் உரிமை கோரப்படாமல் இருக்கும் பணத்தை வங்கிகள் ரிசர்வ் வங்கியின் டெபாசிட்டர் எஜுகேஷன் அண்ட் அவேர்னஸ் ஃபண்டுக்கு அனுப்பிவிடுகின்றன. உரிமை கோரப்படாத பணத்தையும் நாம் திரும்ப பெற பல வழிகளை ரிசர்வ் வங்கி அறிவித்து வருகிறது. இதற்காக யுட்காம் என்ற இணையதளத்தையும் உருவாக்கியுள்ளதாக ரிசர்வ் வங்கி தெரிவித்துள்ளது. இதில் வாடிக்கையாளர் தனது கணக்கில் உள்ள உரிமை கோரப்படாத பணம் எவ்வளவு என்பதை தெரிந்து கொள்ள முதலில் உட்காம் இணையதளத்தில் பெயர், தொலைபேசி எண்ணை பதிவு செய்து லாகின் செய்ய வேண்டும். தொடர்ந்து வங்கியில் கணக்கு வைத்திருப்பவரின் பெயரை பதிவு செய்து எந்த வங்கி என்பதை தேர்வு செய்ய வேண்டும். பின்னர் ஆதார் எண், பான் எண், பிறந்த தேதி, ஆண்டை பதிவு செய்தால் உரிமை கோரப்படாத பணம் எவ்வளவு இருக்கிறது என்பதை தெரிந்து கொள்ள முடியும். இந்த இணையதளத்தில் தற்போது பாரத ஸ்டேட் வங்கி, பஞ்சாப் நேஷனல் வங்கி, பேங்க் ஆஃப் இந்தியா உள்ளிட்ட 7 வங்கிகளின் விவரங்கள் மட்டுமே கொடுக்கப்பட்டுள்ளன. தொடர்ந்து அந்த கணக்கில் இருந்து தொகையை எடுக்கவோ அல்லது கணக்கை செயல்படுத்தவோ முடியும். வாடிக்கையாளர் உயிரோடு இல்லாத பட்சத்தில் அவரின் வாரிசுதாரர் என்பதற்கான ஆவணங்களை வங்கிகளில் சமர்ப்பித்து கணக்கில் உள்ள தொகையை பெற முடியும். மீதமுள்ள வங்கிகளில் செயலற்ற கணக்குகள் இருப்பின் வாடிக்கையாளர் நேரடியாக வங்கிக்கு சென்று நோ யுவர் கிளைண்ட் படிவத்தை பூர்த்தி செய்து கொடுத்து கணக்கை புதுப்பித்துக் கொள்ளலாம். புதிய தலைமுறைக்காக கௌசல்யா. வீடுகளில் விரிசலா நீர்க்கசிவா? உங்கள் கட்டடங்களில் ஏற்படும் அனைத்து பிரச்சனைகளுக்கும் நிரந்தர தீர்வை உத்தரவாதத்துடன் தருகிறது பில்டிங் டாக்டர்.